தாய்மொழி வந்த எல்லாம் வழி செல்வி ஒரு வழி சொல்ற ஆணை நமதே காலங்கள் யாவும் பொருள்கள் வரை தாய்மொழியாக நடக்கிற வேலை ஆணை நமதே எப்படி பாடாத வித்தியா பாட்ட சொன்னீங்க. இப்ப இவருக்கு எனக்கு ஒரு போட்டி. ஆமா, இப்ப நான் எப்படி பாடுறேன்னா அதே மாதிரி அவர் பாடுவார். போட்டியா? நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. 3 நாளா வீட்டுக்கு போட்டி அதான் நீ போட்டியான்னு கேட்கணும். 3 நாளா நான் அதான் கேட்டேன், போட்டியான்னு கேட்டேன். ஆமா, 2 பேருக்கு ஒரு போட்டி. நான் எப்படி பாடுறேனோ அதே மாதிரி பாடுறேன். சரி, மாத்திர மழை பாடாத நீ கேட்டுட்டு இருக்கேன். அலை பாயுதே கண்ணா அலை பாயுதே அலை பாயுதே நகா தேவம் அலை பாயுதே புதிய புத்தகம் அலைய வரது புதிய புத்தகம் அலைய வரது அலை பாயுதே கண்ணா அலை பாயுதே பழைய பருத்தி குச்சி புதிய புழுத்த குச்சி 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 அலை பாயுதே நகா தேவம் அலை பாயுதே அம்மியில போட்ட சீரகத்தை சிறப்புள்ள அம்மியில போட்ட சீரகத்தை சிறப்பு உள்ள அம்மியில போட்ட சீரகத்தை அம்மியில அரைப்புள்ள சீரகத்தை சிறப்பு உருண்டை சிறப்பு உருண்டை சிறப்பு உருண்டை அம்மியில போட்ட சீரகத்தை சிறப்பு உருண்டை
தினக்கருது 5 தினக்கருது 6 தினக்கருது நீ லைவ் போடுப்பா அப்படியே போய் ஓடி போய் அவர் தெரியாததான் நடிக்கிறார். உண்மையிலே எனக்கு வாத்தியாரே அவருங்க. அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்துவான் சென்ற இடமெல்லாம் பதக்கத்தாரை தனிப்புகளை நாட்டி வரக்கூடிய அருமையானார் செட்டியவட்டியை சேர்ந்த ஆறுமுகம் அவர்கள் மிருதங்கவான் தோலக்கனை இசைப்பார்கள். போட்டி நான் சொல்ற அப்படி வாய்ஸ் தக்கம் தக்க சொன்னதா தகதி விட சொன்னதா தக்கம் தக்க சொன்ன தகதி விட சொன்ன தக்கம் தக்க சொன்ன தகதி விட சொன்ன தக்க சொன்னதா தாங்கிடதா தரிகிடதா தாங்கிடதா தரிகிடதா தாங்கிடதா தரிகிடதா ஈசாத்தம் புத்தனத்தம் அலங்கனத்தம் அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன்
தனி புகழை நாட்டி கபட்டையடி உத்துவான் என்று பெயரும் போல வாங்கி கபட்டையை வச்சுதாயா முதல்ல வாசிப்பா உண்டலாம் அப்பல்ல 3 மாசத்துக்கு முன்னாடி கூட அப்படித்தான் வாசிச்சேன். அப்படி வாசிக்கும் பொழுது அடிக்கிறப்ப கொஞ்சம் தவறிப்பட்டவள மதுரக்கார பையா அடிக்கிறப்ப கொஞ்சம் தவறிப்பட்டு குடும்ப கட்டு போற பொண்ணு இப்ப 3 மாசமா வந்தது. அதுல வந்து அங்க வாருங்க பொத்திதான் இருப்பேன். இன்னும் புண்ணு ஆறுல தம்பி அருமை தம்பி உன் பேர் என்னடா? ராமு. நல்ல ராமு நல்லா பார்த்தோம்னா அந்த மெடிக்கலே வெளியே கிடக்கிறாங்க. அருமை தம்பி ராமு அவர்கள் பெருமடையிலே பல வார்த்தை சிப்பார்கள். உனக்கு எனக்கு ஒரு போட்டு செலவழிக்கும் அவனுக்கு சும்மா காசு வேணுங்கிறோம். அது என்ன இருக்கு தப்பு கேட்கறது தப்புங்கிறியா? அதுக்கு பேர் என்னடா? கேப்பா. கேப்புல அதுக்கு பேர் குறை. கேப்புனா போட்டா பாடுமா? இப்ப நான் சொல்ற மாதிரி வாசிக்கணும். நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி வாசிக்கணும். ஆமா மாத்தி வாசிச்சு பிச்சு கூட இருந்துச்சு. கன்று 30 கயிறு 30 கண்ணு குட்டிக்கு தும்பு 30. இது இப்படி வாசிக்கிறியா? தந்தன தேங்கோப்புல தயிர் விற்கிற பொம்பளை தயிர் வேணா தயிர் போச்சு இந்திய வரி பொம்பளை 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 ஜன ஜன ஜனக்கு நாக்கு ஜனக்கு ஜிஞ்சன நாக்கு ஜனக்கு ஜனக்கு ஜிஞ்சன ஜனக்கு ஜிஞ்சன ஜனக்கு ஜிஞ்சன நாக்கு ஜனக்கு அதான் வாத்தியார் பாடம். தந்தன தேங்கோப்புல தயிர் விற்கிற பொம்பளை தயிர் போனா மயிறு போச்சு இந்திய வந்து பொம்பளை. அவங்க வாசிக்கிறேன். அடுத்தபடியாக புறவுல கஞ்சா வியாபாரி. கஞ்சா வியாபாரியா? பாவி பணம் 5000 பணம் கட்டி டாக்டர் போலீஸ் எடுத்து நான் தான் கூட்டி வந்து கணேஷ் நல்ல மனுஷனை கருத்து கூடாதுயா. புறவுல தாள மாஸ்டர் அருமை அண்ணா பச்சை முத்து அவர்கள் இவர் வேலையிலே தாளத்தினை முறையாக இசைப்பார்கள். ஆனா சின்ன கண்ணா நல்லா இருந்திருக்கேன். அவருக்கு பேரை ஒத்து அடின்னு வச்சிருக்காங்க. தம்பி அதுல வைடா அங்கிட்டு வச்சுக்க அப்படி வச்சு வாசிக்கணும். எல்லா சீன் வந்து என்ன பச்சை முத்து சீனுக்கு அவர்களுக்கு நன்றி வணக்கம். அடுத்தபடியாக உப்பிட்டவரை உள்ளளவும் நேயத்துக்காக வந்த பிள்ளையா இருந்தாலும் சொந்த பிள்ளையா நினைச்சு ஹோட்டல்ல கூட்டி கொண்டு போட்டாங்களா இல்லையா? அறிவோதையா சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. உண்மையிலே சொல்றேன் அருமை என்ன விழா கமிட்டி வந்து சொல்லி விட்டுட்டு வந்தாரு. என்ன வேணாலும் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு. நம்ம கொட்டிக்காரு ஆம்புலெட்டு ஆம்புலெட்டு அத சைவ கடையா இங்க ஆம்புலெட்டு உள்ள பொம்புலெட்டு மட்டும். ஆனா அங்க போய் சைவ கடையா போச்சு. இல்லைன்னா நான் அன்னைக்கு விரதமா இருந்தேன். விரதத்தை விட்டுருப்ப முடியல. இருந்தாலும் உண்மையிலே அருமையான சாப்பாடு. அவர்களுக்கு நன்றி வணக்கம். அடுத்தபடியாக ஒலி அண்டு ஒலி அமைப்பு இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம் தமிழன் ஆடியோஸ் இருப்பிடம். இது ஒரு போட்டு உன்னை பாட்ட போனேன்.